ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் 7.5 சனி எந்த ராசிக்கு முடிவுக்கு வருகிறது, அதே போல எந்த ராசிக்கு ஆரம்பமாகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த 7 நாட்டு சனிங்கிறது பாருங்க ஒரு மோசமான காலம் எல்லோருக்குமே. ஏன்னா சனி பகவான் ஒரு கர்மக்காரகன், சனி பகவான் நீதிமான். அதாவது ஒருவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடியவர் சனி பகவான். அதே போல சனி பகவான் ஒரு ராசியில 2.5 வருஷம் தங்கக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 30 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். சனி பகவான் நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பாழ் என்பார்கள். அப்ப சனி பகவான் கொடுக்க நினைத்தால் தடுப்பார் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. ஏன்னா ஒரு ராசியில 2.5 வருஷம் தங்கக்கூடியவர். எந்த ஒரு கிரகமும் பாருங்க 2.5 வருஷம் இருக்காது ஒரு ராசியில. ஆனா சனி பகவான் மட்டும் அதிக நாட்கள் தங்கக்கூடியவர். சனி பகவான் ஒரு மந்தக்காரகன். சரி, இந்த 7.5 சனி எந்த ராசிக்கு ஆரம்பமாகிறது, எந்த ராசிக்கு முடிவுக்கு வருகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல மகர ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு எப்போ 7.5 சனி ஆரம்பித்தது அப்படின்னா 2017 அக்டோபரில் 7.5 சனி ஆரம்பித்தது. இந்த 2025 மார்ச்சோட 7.5 சனி முடிவுக்கு வருகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த 7.5 சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கிறத மகர ராசிக்காரர்களுக்கு தெரியும். அதுவும் பாருங்க 2020 2023 இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் தெரியும். ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் அசதி, சோம்பல், எந்த காரியமும் நடக்கலை, எல்லா காரியத்திலும் இழுபறி, அதே போல் உத்தியோகத்தில் டீப்ரமோட்டு, தேவையற்ற இடமாற்றங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதே போல் வயிறு சார்ந்த பிரச்சனை, தேவையற்ற விமர்சனங்கள், வீண் பழி, அவமானம், எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வரக்கூடிய சூழ்நிலை, விபத்து, கண்டம், காயம், கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை, இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள். அப்போ இந்த 2020 23 இந்த காலகட்டங்களை தாண்டி இப்போ பாருங்க பாத சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 2025 மார்ச்சோட உங்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது. இந்த பாத சனியில் நிறைய பேருக்கு அவமானங்கள் வந்திருக்கும். பாருங்க, உங்க மேல எந்த பிரச்சனை இல்லைனாலும் பாருங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே போல வீண் விரயங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பேச்சுனால பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, பற்கள் சார்ந்த பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ இந்த பாத சனியிலையும். ஆனால் 2025 மார்ச்சோட திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம். மீண்டும் உங்களுக்கு 7.5 சனி வர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அதனால 7.5 சனியை பற்றிய பயமே தேவையில்லை மகர ராசிக்காரர்களுக்கு. இனிமேல் வாழ்க்கையில் எங்கே போனாலும் இனிமேல் வளர்ச்சி தான், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தான். நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் ஒரு மேல் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். அதாவது வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள் இந்த 2025 மார்ச்சோட. ஏன்னா முழுவதுமாக சனி பகவான் உங்களை விட்டு விலகி இருக்கிறார். இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது கும்பராசிக்காரர்கள். இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம் எப்ப ஜென்மசனி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2023 ஜனவரியில தான் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பித்தது கும்பராசிக்காரர்களுக்கு. ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஜென்மசனி காலகட்டம் தான். இந்த 2023 ஜனவரியிலிருந்து 2025 மார்ச் வரையும் இந்த ஜென்மசனி காலகட்டம். எப்போ 7.5 சனி ஆரம்பித்தது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னா 2020 ஜனவரியில தான் 7.5 சனி ஆரம்பித்தது. சனி உங்களுக்கு தலையில் இருக்கும்போது ஒரு பெரிய கஷ்டங்கிறது இருந்திருக்காது. இந்த 2020 to 23 ஜனவரி வரையும் பெரிய கஷ்டம் இருந்திருக்காது. ஆனால் தற்போது பாருங்க இந்த ஜென்மசனியில் பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மசனி விலகி இருக்கிறது.
இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனி விலகினாலே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த 2025 மார்ச்சோட உங்களுக்கு ஜென்மசனி விலக இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போ இந்த ஜென்மசனி விலகினாலே எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் வாழ்க்கையில். ஏதாவது வாழ்க்கையில் ஒரு முயற்சினால தங்களுடைய சுய உழைப்பினால வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அதனால் இந்த ஜென்மசனியை விட்டு எப்போ விலகி இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா 2025 மார்ச்சோட உங்களுக்கு ஜென்மசனி விலகிறது. இந்த ஜென்மசனியில் பாருங்கள், நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க. ஒரு செல்லில் ஏதாவது ஒரு லிங்க் வந்து கூட அதை அழுத்தி கூட நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. அதே போல் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்து நிறைய பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் ஈஸியாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த ஜென்மசனி காலகட்டத்திலலாம் பாருங்கள், நீங்கள் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னால் ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு நிராயுத பாணியாக ஒரு தன்னந்தனியாக நடுக்காட்டில் விட்ட மாதிரி இருந்திருக்கும். இப்போவும் இருந்து கொண்டு இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள். பாருங்க, மனசு ஒரு நிலையாக இருக்காது. அப்படியே மன அழுத்தங்கள் நிறைய இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. இப்போ அதே போல் உடல் ரீதியாகவும் பாருங்கள், உடம்புலாம் ஒரே அசதி, சோம்பல், எந்த காரியத்திலும் ஒரு ஈடுபாடு இல்லை. அதே போல் எதை தொட்டாலும் அந்த காரியம் இழுபறி, 10 நாளில் நடக்கக்கூடிய காரியம் 100 நாள் ஆகக்கூடிய சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் எங்கேயுமே தடை, எங்கே போனாலும் தாமதம். இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பாருங்கள், பேச்சினால பிரச்சனை, வீண்பழி, இந்த அவமானம், இது எல்லாமே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும் நிறைய பேருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு 100 பேருக்கு ஜென்மசனி நடக்குதுன்னா ஒருத்தர் 2 பேருக்கு தான் இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. ஆனால் பெரும்பாலும் 100க்கு 99 பேருக்கு ஜென்மசனியுடைய தாக்கம் கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஜென்மசனி காலகட்டம் தான் மோசமான காலகட்டங்க. ராசிக்குள்ள சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நடுதலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட நிறைய பேருக்கு நின்றுருக்கும் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு, இப்போ ராசிக்குள்ள சனி நிற்கிறதுனால. அதே போல் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்காத நிலை. ஒரு சிலர் வேலைக்காக பணம் கட்டி ஏமாறக்கூடிய சூழ்நிலை. வெளிநாடு போயும் பாருங்க தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை. அங்கே போயும் பாருங்க ஏமாந்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். மன போராட்டம், மன அழுத்தம், காதலில் தோல்வி, அதே மாதிரி பொருளாதாரத்தில் சரிவு, வியாபாரத்தில் நஷ்டம். இப்படி தொட்டதெல்லாம் பாருங்க நஷ்டத்தில் தான் இருக்கும். எங்கே போனாலும் பாருங்க தாமதம், எங்கே போனாலும் இழப்பு, எங்கே போனாலும் பாருங்க ஏமாற்றம். இப்படி பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரர்கள். இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் பாருங்க, ஜென்மசனி முழுவதுமாக விலகி இருக்கிறது 2025 மார்ச்சோட. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கு. இந்த 6 மாதம் மட்டும் கவனமாக ஓட்டுங்க. இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அதே செய்யுங்க. ஜென்மசனி காலகட்டத்தில் தொழிலை மாற்றுறது, தொழிலை வந்து விரிவுபடுத்துறது இதெல்லாம் ஆகாது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இப்போ நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதே படிங்க. அப்போ மாணவ மாணவிகள்லாம் ஜென்மசனி காலகட்டத்தில் 2 வருஷமாகவே பாருங்கள், 2023 ஜனவரியிலேருந்து கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் பெரும் நஷ்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க. இப்படி எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு தாமதம்ங்கிறது இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு, இழப்புகள்ங்கிறது இருந்திருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை இல்லையா, ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னா 2025 மார்ச்சோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இல்லை அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது. இந்த ஜென்மசனி விலகி இருக்கிறது. 2025 மார்ச்சோட பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகி இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அப்போ ஜென்மசனி விலகி இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. பாதசனி நடக்கும் 2025 மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு பாதசனி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நடக்கும். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குங்க இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு. அடுத்தது பாருங்க மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிக்க இருக்கிறது. இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க 7 சனி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரியில் தான் 7 சனி ஆரம்பித்தது. இப்போ 2025 மார்ச்சுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு ஜென்மசனி. இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஜென்மசனி இருக்கும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மீனராசிக்காரர்கள். இப்போ மீனராசிக்காரர்களுக்கு பாருங்க இப்போவும் பாருங்க ஒரு மோசமான காலகட்டம் தான். ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்.
இப்பவும் ஏமாந்துட்டு தான் இருக்கீங்க மீன ராசிக்காரர்கள். ஏன்னா ராசிக்குள்ள வேற ராகு போறாரு. இருந்தாலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அந்த பலன்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதனால் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2025 மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா யாரையும் பகைச்சிக்காதீங்க. தேவையில்லாத இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதே வேலையில் இருங்க, அது நல்லது. ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம். கஸ்டமர்லாம் கவனமாக நடந்துக்குங்க. வயிறு சார்ந்த ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போ வயிற்று பகுதியில் தான் செல்ல இருக்கிறார். அப்போ சாப்பாடு விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. நேரத்தில் சாப்பிடுங்க, அதெல்லாம் நல்லது. உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்வதெல்லாம் நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். 2025 மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிக்குது. அதே போல் யாரையும் நம்பாதீங்க. முதல்ல ஒரு மெசேஜ் வருது, லிங்கெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. அதே போல் பாருங்கள், உடம்பெல்லாம் ஒரு அசதி ஒரு சோம்பல்ங்கிறது இருக்கும். அதனால தான் அந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சிலாம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதே போல் மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்கும். மனசளவில் தாங்க முடியாத கஷ்டங்கள்லாம் வரும். தேவையற்ற விமர்சனங்கள்லாம் வரும். வீண்படியெல்லாம் வரும். அவமானம்லாம் வரும். அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, டென்ஷனை குறைங்க. மீன ராசிக்காரர்கள் இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு கோபங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடவே கூடாது. எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஜென்மசனியில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும். அதுவும் இந்த 2வது சுற்று வரக்கூடியவங்களுக்கு பாருங்கள் இன்னும் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா பொங்கு சனி. அதனால் மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் விழிப்போடு இருந்தால் இந்த ஜென்மசனியுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது, இதெல்லாம் நல்லதுங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு. அப்போ மீனராசிக்காரர்கள் 2025 மார்ச்சிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இந்த ஜென்மசனி காலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. எப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது அப்படின்னா 2025 மார்ச்சிலிருந்து 7.5 சனி ஆரம்பம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சிரசில் தலையில் இருப்பார் சனி பகவான். பொதுவாக மேஷராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா சனி பகவான் தலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த கெடுபங்களையும் அதிகமாக செய்ய மாட்டார். அந்த ஒரு என்னென்னா அந்த சனியினுடைய தாக்கத்தை கொஞ்சம் காமிப்பார். ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வேலை பளு இருக்கும், ஒரு அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் சிரமங்கள் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள்ங்கிறது எதுவும் இருக்காது. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு அந்த பயம் தேவையில்லை. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு தலையில் சனி இருப்பார். 2025 மார்ச்லேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சிரசில் சனி இருப்பார், தலையில் சனி இருப்பார். இந்த காலம் உங்களுக்கு மோசமாக இருக்காது. அந்த ஜென்மசனி வருது பாருங்க, அந்த காலகட்டம் தான் கடுமையான காலகட்டம். அந்த ஜென்மசனியில் தான் விழிப்பாக இருக்கணும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் பெரிய கெடுபல்கள்ங்கிறது இருக்காது. மாறாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு இடப்பெயர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நல்ல தசாபுத்திகள் இருந்தால் இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சனி ஆரம்பிக்குதே தவிர கெடுபலன்கள் இருக்காது. மாறாக அதிர்ஷ்டங்கள் இருக்கும், வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். மேஷராசிக்காரர்கள் 7.5 சனி பற்றி பயம் தேவையில்லை. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு மேலே 2025 மார்ச்சுக்கு பிறகு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சிரசு சனி காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. அப்போ எந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடியுது அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடியுதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடியுது. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிக்குது. மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியே ஆரம்பிக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.